இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிஜமாவே பார்த்தா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நான் சொன்ன மாதிரி குழலி ஒரு குட்டி வில்லி அப்படின்னா பாக்கியம், அதாவது தங்கமயிலுடைய அம்மா, இவங்களுமே ஒரு பெரிய வில்லியாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் ஷோஸ்லேயே பார்த்துருக்கோம்ல, வில்லத்தனம்னா குடும்பத்தை கெடுக்கணுங்கிற மாதிரி இல்லை, இன்னொருத்தவங்க நல்லா இருந்தால் அதை பார்த்தா பொறாமப்படுறது, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக மற்றவங்களை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதுங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஆட்களாக அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ குழலி என்ன பண்ணுறாங்க, இவங்களோட நகை எடுத்து பார்த்து எவ்வளோ போகணும் அப்படின்னு கேட்டால் அது கவரிங் இவங்க தெரிஞ்சாலும் தங்கமேல் வேறு வழி இல்லாமல் 8 பவுனுங்கிறாங்க. இது அப்படின்னா இது 4 பவுன் அப்படின்னு டக்குன்னு உள்ளார போய் பாக்கியம் சொல்லி, உன்னோட இவங்க எங்கேருந்து செஞ்சீங்க அப்படின்னா எங்களுக்கு கடையில் வாங்கல, எங்களுக்கு தெரிஞ்ச ஆசாரியை வச்சு செஞ்சோங்கிறாங்க. அவரோட நம்பர் கொடுங்க, நானும் அவர்கிட்டே செய்கிறேன், பார்க்கவே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துறோமா, இது உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு அப்படின்னா, ஓ வந்துட்டாரா அப்படின்னு கோவமாக அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இவ்வளோ பொய் மேலே பொய் சொல்கிறமே, எனக்கு பயமாக இருக்குமா, நான் போன முத நாள் வரையும் மாட்டிப்பேன் போல் அப்படின்னா, ஒரு வாரம் நம்பர் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன் என்கிட்ட இல்லைன்னு சொல்லு. அப்புறம் அம்மா இன்னும் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லு. அப்புறமா ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அவர் ஊரை விட்டே ஓடிட்டாருன்னு சொல்லு. எதையாவது சொல்லிக்க வேண்டியதான், சொல்லி தான் சமாளிக்கணும். டே நம்மலாம் பொய் சொல், நான் என்ன பிறவி பொய்காரியா, சொல்லி சமாளிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறாங்க, பொண்ணையும் மாப்பிள்ளையும் சந்திக்க வைக்கிறார்கள். பொண்ணை சாரி கட்டி கூட்டு வந்தோன்னே அப்படியே மாப்பிள்ளை சரவண முகத்தை அப்படியே ஒரு வெக்கெல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது 3 நாள் சொல்கிறாங்க. 25, 30, 17, அடுத்த மாதம் 17ங்கிறாங்க. 25னா இன்னும் 4 நாள் தான் இருக்குது, 4 நாளில் எப்படி நிச்சயத்தை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னா 17னா ரொம்ப நாள் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, 25 4 நாள் இருக்குன்னா இப்போ 21ஆம் தேதி, 21ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி அப்படின்னா மிஞ்சி போனால் நடுவில் 25 நாள் கல்யாணம். நிச்சயதார்த்தத்தும் கல்யாணத்துக்கு நடுவில் 25 நாள் கூட கேப் விட மாட்டாங்களா என்ன? எதுவும் நிறைய ஏற்பாடெலாம் பண்ணணும், பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தார் பாண்டியன் வேறு. ஸோ இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சரி 30ஆம் தேதி வச்சுப்போம், இன்னொரு 9 நாள் நடுவில் இருக்குது, அதுக்குள்ளே கல்யாணத்தை நல்லாவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் பாட்டு பாடுங்க அப்படிங்க, மாற்றி நீ பாடு நான் பாடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கதிர் பாடுறாரு. அப்புறம் டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடணும்னா எல்லோரும் சேர்ந்து அப்படியே கும்பலாக ஃபேமிலியாக டான்ஸ் ஆடி ஒரே என்ஜாய் பண்ணுறாங்க. டான்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக வேறு இருக்காங்க வேறு. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சு டான்ஸ் எல்லாம் ஆடி கலைச்சி ஒரு மாதிரி சந்தோஷமாக எல்லாம் ஜோடி எல்லாம் சேர்ந்துட்டு சரவணனும் தங்கமயிலும் வெக்கப்பட்டுட்டு இருக்க, அவங்களெல்லாம் மாற்றி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க. சாப்பிட்றதுக்கு பந்தியில் உட்காந்தா மாமாவோட இலையிலேருந்து பழனி இலையிலேருந்து இப்போ அப்பளத்தை திருடிடுறாரு கதிர். அவர் ஓன் பொண்டாட்டிகிட்ட கேட்கடா அப்படின்னு அவர் திருப்பி எடுத்துக்கிறாரு. எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும் பொழுது டக்குன்ட்டு இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கோம் அப்படின்னா, அப்போ பக்கத்து வீட்டில் நல்லா தெரியும்ல அப்படின்னா, நல்லாவே தெரியுமே அப்படின்னா, அவங்க ஏன் வரல, வீடாச்சு நிறைஞ்ச மாதிரி இருக்குமே, வெறும் சொந்தக்காரங்க 8 பேர் தானே வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க மீனா. இல்லை அதுவுமே ஒருத்தங்களை கூப்பிட்டா எல்லாத்தையும் கூப்பிடணும்ல அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன உடனே ஒரு மாதிரி சந்தேகமாக தான் எல்லாத்துக்கும் இருக்குது. டக்குன்னு அந்த பாக்கியம் என்ன பண்ணுறாங்க, என்னையா கோத்து விடுற, முடிஞ்சு போன விஷயத்தை விட்டு ஒன்று என்ன பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அப்புறமா மீனா நீ உன் அப்பா அம்மா ஏன் வரலன்னு கேட்குறாங்க. அவங்க கூட பேச்சுவார்த்தை இல்லை. ஓ ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு டக்குன்னு முகமே அவங்களுக்கு மாறிடுச்சு. அப்போ உங்கள் வீட்டில் தான் ரொம்ப என்ன நகையை போட்டுந்தியா அப்படின்னு கேட்க, டக்குன்னு இந்த பக்கம் ராஜியை பார்த்து நீமா அப்படின்னு கேட்க, குழலி எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு கொஞ்சம் கூட ஒரு இந்த இங்கிதமே இல்லாமல் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்க போட்டிருக்கிறதெல்லாம் அரசியல் எங்கள் அம்மாவோட நகை, இதுங்கெல்லாம் ஒரு நகையும் போட்டு வரல, சும்மா ஏதோ நூல் மாதிரி எதையோ போட்டு ஓடி வந்துச்சுங்க அப்படின்னு உடனே எல்லாரோட முகமும் மாறிடுது. சாப்பிடுப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சாப்பிட சொல்லிட்டு இருக்காரு. மீனா ஒரு முறைச்சிட்டு சாப்பிட்றாங்க. அந்த பாக்கி ஏதோ பெருமையாக நல்லது பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. இந்த அளவுக்கு பண்ணிட்டு கடைசியில் உங்கள் புள்ள உண்மை என்ன அப்படிங்கிறது மாட்டும் பொழுது நீங்கள் நகையும் போடல, எல்லாத்தையும் ஏமாத்திட்டீங்கன்னு தெரிய வரும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையை அவங்களெல்லாம் யோசிக்கல. ஸோ இப்போதைக்கு கதையில் கொஞ்சம் வில்லன் வில்லிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை எப்படி போகுது, இந்த தங்கமயில் குடும்பத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிஜமாவே பார்த்தா பாண்டியன்